அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம ஆஸ்துமாவை பத்தி நிறைய வகைகள் பார்த்துருக்கோம். இந்த அலர்ஜிக் ஆஸ்துமா, நான் அலர்ஜிக் ஆஸ்துமா, எக்ஸைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா, சைல்ட்ஹுட் ஆஸ்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சைலண்ட் டைப் ஆஸ்துமா. இந்த ஆஸ்துமா பாதிப்பு பார்த்தீங்கன்னா மற்ற ஆஸ்துமா பாதிப்புகள் மாறி அறிகுறிகள் அவ்வளோ எளிதாக தென்படுவது கிடையாது. இருமல் இருக்காது, சளி தொந்தரவு இருக்காது, நைட் டைம் மூச்சு திணறல் இருக்காது, வீசிங் ட்ரபிள் இருக்காது. இந்த மாதிரி நாம ஆஸ்துமாவுக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் எதுவும் இவர்களுக்கு பெரிதாக தென்படுவது கிடையாது. ரைட். அப்புறம் எப்படி இவங்களுக்கு இந்த ஆஸ்துமா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜன்ஸ் இல்லாட்டி ஜெனட்டிக்கலி இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தது அப்படின்னீங்கன்னா இந்த ஆஸ்துமா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகும் பொழுது இவங்களுக்கு நாளடைவில் இவங்களுக்கு வேலைப்பளு குறைவது அல்லது மூச்சு திணறல் ஏற்படும் அளவுக்கு அதிகமாக வேலை செய்யாமல் இருப்பது, இந்த மாதிரி சில காரணங்கள்னால இவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்படி இவங்களுக்கு தினமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுடைய அந்த மூச்சு குழாய்க்குள்ள ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு பார்த்தீங்கன்னா நாளடைவில் மெதுவாக பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டே இருக்கும். இது பல மாதங்கள் இருந்து பல வருடங்கள் வரைக்கும் இது டெவலப் ஆகும். நம்ம பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா பிரச்சனை எப்பப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த குளிர்காலங்களை சொல்கிறோம், சீசனல் டிசார்டர். திடீர்னு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது அல்லது திடீர்னு ஒரு டஸ்ட் அதிகமாக இருக்கும் பொழுது இதிலெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு குழாய்க்குள்ளே போகும்பொழுது அது ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுத்து உடனே நமக்கு மூச்சு திணறலையும் வீசிங் ட்ரபிளையும் ஏற்படுத்தும். இது என்ன அப்படின்னீங்கன்னா குறைந்த மணித்துளிகளில் இருந்து குறைந்த நிமிடங்களுக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிடும். நான் சொல்ற இந்த சைலண்ட் ஆஸ்துமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிதாக இந்த ப்ராசஸ் வேகமாக நடக்கிறது கிடையாது. ஒரு டஸ்ட்டுக்குள்ள போனாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப மெதுவாக இருக்கும். நுரையீரலுடைய சுருங்கக்கூடிய அந்த வேகம் மெதுவாக நடக்கும். பிராங்கோஸ்பேசம் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இருமலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடனே வர்றது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கும் பொழுது இவங்களுக்கு அந்த இருமல்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைப்பு வேலை செய்யாமலே போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் நம்ம பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்போம், பேசும்போது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறத நம்ம கவனிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மூச்சு குழாய்க்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. அதை தொடர்ந்து நான் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய வேற ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த சைலண்ட் ஆஸ்துமாவை நம்ம எப்படி தான் சார் கண்டுபிடிக்கிறது, இதனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இந்த சைலண்ட் ஆஸ்துமாவில் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா ஏற்படக்கூடிய அறிகுறிகள் பெரிதாக இல்லாத காரணத்தினால இதனுடைய பாதிப்பு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிதாக வெளியே தெரியறது கிடையாது. அப்போ எப்போதான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக வயது முதிர்ந்த காலங்களில் ஒரு 50 வயதை தாண்டும் பொழுது நம்மளுக்கு மூச்சு குழாய்க்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்படும் பொழுது இல்லாட்டி நாம் இந்த இரிட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இரிட்டன்ஸ் இல்லாட்டி ட்ரிகர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய அதனுடைய காரணிகள் ஏதாவது அது மூச்சு குழாய்க்குள்ள செல்லும் பொழுது அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மிக மெதுவாக நடக்கும், ரொம்ப சிவியராக இருக்காது உங்களுக்கு. அப்போ திடீர்னு உங்க எப்பயாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருந்தது அப்படின்னீங்கன்னா தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு நிறைய அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போதான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீசிங் ட்ரபிளும் இவங்களுக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி நமக்கு வீசிங்கும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது தான் இவங்களுக்கு அடுத்த கட்ட பரிசோதனைக்கு நம்ம போவோம். இவங்களுக்கு ஆஸ்துமேட்டிக் ட்ரபிள் எதுவும் இருக்கிறதா,
இல்லை வேறு ஏதாவது நுரையீரல் பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்ட பரிசோதனைக்கு போகும் பொழுது நம்மளுடைய அந்த லங் ஃபங்க்ஷன் நம்ம டெஸ்ட் நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் இதெல்லாம் வந்து எடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரலின் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுருங்கி விரிகிறது, குறைகிறது தெரிய ஆரம்பிக்கும். அதோட அந்த சுருங்கி விரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட எலாஸ்டிசிட்டி பவர் குறைஞ்சது, நம்மளுடைய மூச்சு வந்து உள்ள இழுத்துட்டு வெளியில வந்து விடுகும் பொழுது அந்த வயதிற்குரிய அந்த மூச்சு விடக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் குறைவாக இருக்கும். அப்ப இவங்களுக்கு ஏன் சார் இத்தனால இவங்களுக்கு வந்து இந்த மூச்சு பிரச்சனையுடைய அறிகுறிகள் எதுவும் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் வந்து போயிருக்கும். பொதுவாக வந்து 40 வயதுக்கு 50 வயதை தாண்டும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோமோ இல்லாட்டி வேறு எதுவும் வேலைக்கு போகிறோமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும். அதோட சேர்த்து நாமளும் சில வேலைகளை குறைக்கும் பொழுது நம்மளுக்கு உடலுக்கு உழைப்பு அப்படின்றது ஒன்று இல்லாமல் வந்து போயிடும். அப்படி உள்ள உழைப்பு வந்து இல்லாத காரணத்தினால நம்மளுடைய உடம்பு அதிக அளவுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜனுடைய அளவும் அதிகமாக தேவைப்படாது. ஸோ இந்த காரணத்தினால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு இந்த சைலண்ட் ஆஸ்துமா வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதனுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக 50-55 வயதை கடக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இதனுடைய பாதிப்பு அதிகமாக தெரியும். அப்படி வந்து தெரியும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதனுடைய பாதிப்பு நம்மளை பெரிய அளவில் நம்ம வந்து கொண்டு போய் விடாது. இவங்களுக்கு வேறு ஏதாவது நுரையீரல் தொற்று நோய் ஏற்படும் பொழுது இல்லாட்டி தொடர்ந்து வந்து புகை மண்டலம் இல்லாட்டி தூசு படிந்த அதிகமான இடங்கள்ல தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது மைல்டா இவங்களுக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து இவங்க வந்து ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயதான காரணத்தினால ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக படுத்த படுக்கையாக அவங்க செல்லும் பொழுது இவர்களுக்கு இந்த நுரையீரல் பிரச்சனை அப்படியே அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நாம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொல்லக்கூடிய அனைத்து காரணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிகர்ஸ்குள்ள வந்து வந்துடும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சைலண்டாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்களுக்கு அதிகமாகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு அவசர நிலைக்கு வந்து போறக்கூடிய அளவுக்கு வந்து இவங்களுக்கு இந்த நுரையீரல் பாதிப்பு இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இந்த சைலண்ட் ஆஸ்துமா இவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும் பொழுது இவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் தான் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு அறிகுறி என்ன அப்படின்னீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து ஏதாவது வந்து வரும் பொழுது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி தொண்டையை அந்த கரகரப்பாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும் பொழுது அந்த தொண்டையை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் கிளியரிங் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு சத்தம் இல்லாமல் வந்து டெவலப் ஆகிட்டே வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இரண்டாவது, காலையில் எந்திரிச்ச உடனே இவங்களுக்கு அந்த தொண்டை பகுதியில் இருந்து வரக்கூடிய வாய்ஸ் அதோடைய சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக வந்து இருக்காது. அதே நேரத்தில் வந்து இதோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து குறைஞ்ச மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தொண்டையை வந்து கிளியர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சத்தமாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ரைட், இது வந்து அடுத்த ஒரு பிரச்சனை. அதோட இவங்களுக்கு மார்னிங் எந்திரிச்சு இந்த த்ரோட் ப்ராப்ளத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை இவங்களுக்கு வந்து சளியும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய சளி வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாக வந்து இருக்கும். அதோட கொஞ்சம் வெள்ளை வெள்ளையர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மில்கி ஒயிட் வந்து அப்பியரன்ஸ் வந்து இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரைட், ஒருவேளை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான கிருமியோ அதற்கு ஏற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கிரீன் கலர்ல இல்லாட்டி எல்லோ கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறு சிறு வேலைகள் செய்யும் பொழுது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு பக்கத்தில் பால் வாங்குறதுக்கு கடைக்கு வந்து போகிறாங்க, இல்லாட்டி ஒரு காய்கறி வாங்க போகிறாங்க, ஏதாவது நம்ம வந்து வெளியில் வந்து செல்ல வேண்டிய ஒரு வேலைகள் இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு தொடர்ந்து ரொம்ப நேரம் ஒரு வேலையை செய்யும் பொழுது இல்லாட்டி பக்கத்தில் வந்து வெளியில் வந்து ஒரு போய் வந்து
நடந்து போயிட்டு வரும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் அதிகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு திணறல் இருக்காது, டயர்ட்னஸ் நிறையா வந்து இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலைக்கு தேவையான ஆக்சிஜனும் வந்து வேணும், குளுக்கோஸும் வந்து வேணும். ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு உடலுக்கு தேவையான இந்த ஆக்சிஜனோட அளவு உடனே கிடைக்காத பட்சத்தில் இவங்க வந்து உடனே டயர்ட்னஸை அதிகமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு பல பேருக்கு ரிப்பீட்டடா காரணமே இல்லாம ஜலதோஷம் பிடிக்கும். நம்ம இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்துமா நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு குளிர்காலங்கள்ல மழைக்காலங்கள்ல மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனை அதிகமாக இருப்பதாக நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா காலநிலைகளிலும் ஆல் டைப் ஆஃப் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து காமனாகவே வந்து இருக்கும். திடீர்னு எங்கே வெளியில் வந்து போவாங்க, தண்ணி மாற்றி குடிச்சிட்டாங்க அப்படின்னீங்கன்னா உடனே ஜலதோஷம் வந்து வந்துடும். வீட்டில் வந்து ரொட்டீனாக வந்து ஒரே மாதிரியான தண்ணி தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜலதோஷத்தோட வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதோட ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தலையில் நீர் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜலதோஷம் வந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவலியும் சேர்த்து வந்து இருக்கும், இல்லாட்டி தலை வந்து பாரமாக இருப்பதாக ஒரு சிலர்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வித் இந்த சைலண்ட் ஆஸ்துமேட்டிக் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நைட் டைம் வந்து தூங்கும் பொழுது அந்த பிரீத்லெஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைல்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரீத்லெஸ்னஸ் டிஸ்னியா அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏன்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இருக்கும், அவங்களுக்கும் டிஸ்னியா வந்து வரும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாட்டில் அதிக அளவுக்கு கொழுப்புச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப நீண்ட நேரம் செரிமானம் ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள் புரோட்டா மைதா இந்த மாதிரி போன்ற உணவுப் பொருட்கள் எடுத்திருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு படுத்த உடனே மூச்சு திணறல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த மூச்சு திணறல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நிமிடங்களிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சிரும். அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூச்சு திணறலை இவங்க வந்து பெரிதாக கண்டுகொள்வதில்லை. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைலண்ட் ஆஸ்துமா வந்து இருப்பதற்கான ஒரு முக்கியமான அறிகுறி. ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுரையீரலுக்குள்ள இருந்து ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் ரொம்ப மெதுவாக டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். கடைசியா இந்த மூச்சு பிரச்சனை ஏற்படும் பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான உடல் உபாதைகள் வந்து ஏற்படக்கூடியதுல முக்கியமானது வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கு நிறைய நம்ம வந்து காரணங்கள் வந்து சொன்னாலும் இந்த பிரீத்லெஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மூச்சு பிரச்சனையின் காரணமாக தான் இந்த ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றது இவங்களுக்கு வந்து தெரியாது. எந்திரிச்சு ரிலாக்ஸாக வந்து ஒரு வாக் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் வந்து கிடைக்கும், உடனே இவங்களுக்கு வந்து அந்த மூச்சு திணறல் சரியாயிரும். அல்லது எந்திரிச்சு கொஞ்சம் காற்றோட்டமான இடத்த வந்து இவங்க வந்து உக்காந்தாங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மூச்சு பிரச்சனை உடனே வந்து குறையிற மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த செஸ்ட் டைட்னஸ். இந்த செஸ்ட் டைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிவியராக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த சாப்பிட்ட உடனே படுத்துக்கக்கூடியவங்களுக்கு, லேட்டாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டு ஏதாவது எடுத்தவங்களுக்கு, ஆயில் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு, இல்லாட்டி ஏற்கனவே ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட் டைட்னஸ் நிறையவே இருக்கும். இதில் இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வந்து எல்லா பிரச்சனையிலையும் ஒன்று வந்து இல்லாததுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வீசிங் தான். இவங்களுக்கு வீசிங் வந்து பெருசாக வந்து தெரிகிறது கிடையாது. ஸோ மூச்சு ப்ராப்ளம் வந்து இருக்கும், ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிட் டைமில் வந்து திடீர்னு வந்து எந்திரிச்சு உக்காந்துருப்பாங்க, மூச்சு விட முடியாது, செஸ்ட் டைட்னஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும், ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகள் சில நிமிடங்களிலே வந்து சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதனால் இதை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே கண்டுக்கிறது வந்து கிடையாது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இந்த ஸ்லோ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் பெருசாக ஏற்படுத்தாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த நுரையீரல் பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய அந்த திசுக்களை பாதிப்பு அதிக அளவு ஏற்படுத்தும் பொழுது, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை வயசுக்கு மேல குறைந்தது 50-55 வயதுகளை தாண்டும் பொழுது, அப்பதான் இவங்களுடைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுமையாக நம்மளுக்கு வந்து வெளியில வந்து தெரியும். அப்பதான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீசிங் ட்ரபிளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனைகள்லாம் திடீர்னு வந்து எப்ப வந்து சிவியர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வயதுக்கு அதிகமாகும் பொழுது தான் நம்ம வந்து இது தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சைலண்ட் ஆஸ்துமா இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் கலர் ஜாப்ல வந்து இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்ல ஒரு சீனியர் கேட்டகரியில இருந்திருப்பாங்க, ஒரு பேங்க்ல இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கல் ஒர்க் வந்து பெருசா வந்து இல்லாத ஒரு முக்கியமான காரணம். ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் இல்லாட்டி ஒரு 55 பிளஸ் 50 பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரு சின்ன சின்ன வேலையை தான் செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனையை மீட் பண்ணுவாங்க. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் திடீர்னு இவங்க ஏதாவது பிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து கொடுக்கும் பொழுது அந்த நுரையீரல் அந்த கெப்பாசிட்டி வந்து தாங்க முடியாமல் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்லெஸ்னஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். உடனே மூச்சு திணறல் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரு அவசர நிலையில் இருக்கிறாங்கிறதுக்கான அது ஒரு முக்கியமான அறிகுறி. அடுத்தது நம்ம லங் கெப்பாசிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏர் உள்ள போகணும், எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏர் வெளியில வந்து வரணும். உள்ள எப்பயுமே பெர்மனண்டா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏர் இருந்துகிட்டே வந்து இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லங் கெப்பாசிட்டிஸ் இல்லாட்டி லங் வால்யூம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆல்ட்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி மாறும் பொழுது இவங்களுக்கு மூச்சு குழாய்க்கு உள்ள வந்து செல்லக்கூடிய வந்து காற்றும், வெளியில வந்து வரக்கூடிய காற்றும், உள்ள வந்து இருக்கக்கூடிய காற்றும், இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய காற்றினுடைய அளவும் நிறைய வந்து மாறி போயிடும். அதன் மூலமாக அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதை வந்து நுரையீரல் பயன்படுத்தக்கூடிய அந்த அளவும் வந்து குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இந்த பெர்ஃபியூஷன் அப்படின்றது நம்ம மூச்சுக்குழாய்க்குள்ள இருக்க காத்துல இருந்து ஆக்சிஜனை பிரிச்சு எடுத்து ரத்தத்துல கலந்து அதை உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் அனுப்பக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபியூஷன் சொல்றோம். வென்டிலேஷன் அப்படின்றது மூச்சுக்குழாய் வழியாக நம்ம வந்து உள்ள கொண்டு போறது வென்டிலேஷன். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் உள்ள அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால லங் கெப்பாசிட்டி வந்து மாறுவதனால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இது. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூச்சு குழாய்க்கு உள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி வந்து பவர் வந்து குறைஞ்சு போய் ஒரு இறுகி போன ஒரு நிலையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய நிலைக்கு உங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு குழாய் சுருங்கி விரிகிறது மிக மிக குறைந்து போயிடும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். இவங்களுக்கு ரிப்பீட்டடா வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிட்டே வந்து இருக்கும். இதனுடைய அறிகுறி அதிகமாகும் பொழுது இந்த நுரையீரலுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உள்ளே வந்து போகக்கூடிய கிருமிகளின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, ஏற்கனவே இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இங்குள்ள இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் செக்ரிஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தொடர்ந்து இந்த செக்ரிஷன் வெளியிலையும் வராது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காஃப் ரெஃப்ளெக்ஸ் இல்லாமல் வந்து போயிருக்கும். அந்த இருமல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் வந்து போயிருக்கும். ஸோ இவங்க வந்து சளி நிறைய இடத்துல வந்து தங்கி அந்த சளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுரையீரல் உள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் அந்த காற்றுப்பைகள் எல்லாம் அடைச்சு நிற்கும். இதனாலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு திணறல் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ரைட். ஸோ இந்த இவ்வளோ வந்து பிரச்சனைக்கும் வந்து காரணம் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்லோ ப்ராசஸ் தான் வந்து நமக்கு வந்து தெரியுது. ரைட். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கவனிச்சிருப்பாங்க.
இருமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பொசிஷனில் படுக்கும்போது வந்துக்கிட்டே வந்து இருக்கும், இல்லாட்டி மூச்சு திணறல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பொசிஷனுக்கு வந்து மாறும் பொழுது இவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் குறைவதை அவங்க நிறைய வந்து கவனிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ஏதாவது நுரையீரல்னு ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த சைலண்டா இருக்கக்கூடிய ஆஸ்துமேட்டிக் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா படுத்த உடனேயே இவங்களுக்கு வந்து நிறைய ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீப் ஸ்லீப் வந்து இருக்காது. அதோட இவங்களுக்கு டீப் பிரீத்திங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. ஒரு ஆழ்ந்த மூச்சும் ஆழ்ந்த தூக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இல்லாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சைக்காலஜிக்கல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு கூட நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆழ்ந்த நீண்ட நேர தூக்கமும் வந்து இவங்களுக்கு இருக்காது. சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து இருக்கும். ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். இவ்வளவு வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை அப்படின்னீங்கன்னா தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யக்கூடிய நிறைய வேலைகள்ல இவங்க வந்து ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 வயதுக்கு மேலாக சிலர் ரெகுலராக வாக்கிங் போவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க, ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பேசும் பொழுது இல்லாட்டி படியேறும் பொழுது ஒரு மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னீங்கன்னா இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வேலையிலையும் ஃபுல்லாக வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியாது. அதை தொடர்ந்து இவங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து வெளியில் வந்து போகும்பொழுது கண்டினியூஸாக பேசும் பொழுது அந்த த்ரோட் வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்டை கரகரப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுவாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ரொட்டீன் ஒர்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன இந்த அறிகுறிகள் எல்லாம் 50 வயதுக்கு அப்புறம் வந்து வரக்கூடிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்க வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வந்து பிரச்சனைகளுக்கு முக்கிய மூலமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான், அதோடைய பாதிப்பு தான். இதோடைய இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிவியர் ஸ்டேஜுக்கு போய் உள்ளே இருக்க எலாஸ்டிசிட்டி பவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சு போய் இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஸோ அன்றாட வாழ்க்கையில ரொம்ப வந்து பெரிய வந்து பாதிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட் பண்ணிட்டு வந்து இருப்பாங்க. இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்து அறிகுறிகள் நம்மளுக்கு வந்து தெரியும் பொழுது நம்ம இதற்கான மருத்துவத்தை நம்ம வந்து மேற்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்துல நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நம்மளுடைய அன்றாட வேலைகளில் நம்மளுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து குறையும் பொழுது இதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் பாதிப்பு ஏற்படுதுன்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்காது. ஏன்னா நிறைய வந்து இன்னைக்கு வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் வந்து இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி வந்து ஒர்க்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தினமும் போய் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சனி நேரம் லீவ் விட்டாங்கன்னா வெளியில் வந்து போகிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து குறைஞ்சி போயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து இவங்களுடைய வந்து ரெஸ்ட்னாலே 2 நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்குறது, ஃபோன் பார்க்குறது, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரியான வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய நுரையீரல் அதிகமான ஒரு ஒர்க்கு வந்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் வந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலோட பாதிப்பு வந்து ஏற்படுவது நம்மளுக்கு வந்து தெரியாமல் வந்து இருக்கும். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் செடன்டரி லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்த் செக்அப்லாம் வந்து பண்ணும் பொழுது லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு வந்து தனியாக வந்து இருக்கு. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரி வந்து செய்வது கொஞ்சம் நல்லது. ரைட், இது ஒரு விஷயம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தெரியாமல் நம்மளை சுற்றி நிறைய வந்து ட்ரிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஏன்னா வந்து இந்த ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காரணிகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடக்கூடியது, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தி விடக்கூடியது. ரைட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரிட்டன்ஸ். இந்த இரிட்டன்ஸ் இன்னைக்கு நம்ம நிறைய சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய தூங்கக்கூடிய பெட்ஷீட்டில் வந்து இருக்கக்கூடிய சின்ன டஸ்ட்டு, பில்லோஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, நம்ம உட்காரக்கூடிய சேரில் வந்து இருக்கக்கூடிய டஸ்ட்டு, ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறவங்களுக்கு ரூமை வந்து சரியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு மைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிட்டன் டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னால அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளை சுற்றி வந்து வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், குடியிருக்கக்கூடிய இடங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கவனிச்சு அதிலெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலர்ஜிஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலர்ஜன்ஸ் வந்து நிறையா வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புகை ஒத்துக்கிறாதா? ரைட், ஓகே. சமையல்ல இருக்கிற புகை வந்து ஒத்துக்கிறாதா? கார்ல இருந்து வரக்கூடிய புகை ஒத்துக்கிறாதா? இல்லாட்டி வீட்ல இருக்கக்கூடிய மஸ்கிட்டோ காயில்ஸ் பயன்படுத்தும்போது அதில இருக்கக்கூடிய புகை ஒத்துக்கிறாது. எது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து இந்த இந்த டஸ்ட் மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொலன்ஸ் நம்ம வந்து சொல்லக்கூடிய சில காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த டஸ்ட். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி ஸ்ப்ரே, பெர்ஃப்யூம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வந்து இருக்கக்கூடிய நிறைய அரோமேட்டிக் டைப் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ரெஸ்பிரேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிமுலேட் பண்ணும். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இந்த மியூக்கோசிலியரி ஃபங்க்ஷன் வந்து நாளாக நாளாக வந்து பார்த்தீங்கன்னா குறைவதற்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரிகராகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் ஆகி நம்மளுடைய பிரீத்திங் ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படுத்துவது வந்து வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் பொழுது ரெகுலர் மெடிக்கல் ஹெல்த் செக்அப் செய்யும் பொழுது நம்மளுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய இந்த நுரையீரல் உள்ள வந்து இருக்கக்கூடிய இந்த திசுக்களை மறுபடியும் எப்படி வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரது, நம்ம எப்படி வந்து ஒரு வேலை செய்வதற்கு ஃபிட்டா வந்து ஆக்கிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரெகுலரா மூச்சு பயிற்சி குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி நீங்க வந்து பண்ணலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்முறை மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான மூச்சு பயிற்சிகள் வந்து இருக்கு. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொசிஷன்லையும் நம்ம வந்து பண்ணலாம். அவ்வளோ வந்து மூச்சு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ரைட். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சை வந்து அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுரையீரல் மற்றும் இதயம் இரண்டையும் சேர்த்து வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் வந்து 30 நிமிடம் முதல் 45 நிமிடமாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நம்மளுடைய பாடி போஸ்டர் கரெக்டாக இருக்கும். பொதுவாக கூன் போட்டு உட்காரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால எப்பயுமே பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எரக்ட் செட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும். எப்பயும் கூன் போட்டு உட்காரத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா படிக்கும் பொழுது இல்லாட்டி வந்து ஃபோன் பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வேலைகள் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க. இந்த மாதிரி படுத்துக்கிட்டே செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலுடைய வேலைகள் வந்து குறைவாக இருக்கும். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுரையீரலுடைய வலு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் நம்மளுடைய போஸ்டர் ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து சரியாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கறணும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பிரீத்திங் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கிற பட்சத்தில் இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கிற பட்சத்தில் இந்த சைலண்ட் ஆஸ்துமா வந்து இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா இதற்குரிய அந்த மருத்துவங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். திடீர்னு வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கு ஈஸியான பொசிஷன் வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்லது ஒரு மருத்துவரை அணுகி இந்த மாதிரி நமக்கு வந்து பிரச்சனை இருக்குன்றதை நம்ம வந்து சொல்லிட்டு அதற்கு தேவையான மருத்துவங்களை எடுத்துக்கணும். ஒருவேளை அவங்க உங்களுக்கு இன்ஹலர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து எப்பயும் வந்து கையோட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா மிக சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து வராமல் வந்து பார்த்துக்கிற முடியும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லா வந்து வீடியோன்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். ஒவ்வொரு பிரச்சனையும் பற்றின வந்து முழு தகவல்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன மாதிரியான ஒரு பாதிப்பில் இருக்கிறோம், நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் வந்து என்ன, என்னென்ன மாதிரியான வேலைகள் நம்மளால் செய்ய முடியும், செய்யக்கூடாது, செய்ய முடியாது, நம்மளுடைய உடல் உழைப்பு வந்து எந்த மாதிரி வந்து இருக்குது, நம்ம என்ன வந்து வயசில் வந்து இருக்கோம், இதற்குரிய பாதிப்புகள் என்ன மாதிரிலாம் இருக்கலாம், நம்ம என்ன மாதிரியான வேலைகள் செய்கிறோம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலும் உடலும் சார்ந்த பிரச்சனைகள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றப்பல வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து இருப்பது மிக மிக நன்று. இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைலண்ட் ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையில் நாம் மிக மிக முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலும் மனமும் எப்பயும் வந்து ஆரோக்கியமாக வந்து வச்சுருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச உடற்பயிற்சி தினமும் வந்து இருக்கணும். குறைந்தது 30 நிமிடம் முதல் ஒரு 45 நிமிடங்களாவது நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணுங்க. அதோட
மன அழுத்தம் எந்த அளவுக்கு வந்து இருக்குதோ அதுக்கேற்றப்பல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்த பிரச்சனையும் உடம்புல வந்து இருக்கும். மன அழுத்தம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து இருக்கும் பொழுது உடல் நலக்குறைவும் ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். முக்கியமாக இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், சைலண்ட் ஆஸ்துமா போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் நம்மளுடைய அன்றாட வேலைகளை தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியும். எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கவும் முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.